ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைப் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சீட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து மைண்ட் ப்ளோவிங் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜா கேம்ஸு, ரம்மி ப்ளஸ் ஏவியேட்டர் இந்த மாதிரி ஒரு சில கேம்லாம் இருக்குங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களே அதில் வந்து ஜஸ்ட் ஏர்ன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. லைக் நான் வந்து 1000 இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ நான் வந்து ஒரு 10,000 ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் காட்டி பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும் கவர் பண்ணுறாங்க. காய்ஸ் ப்ளீஸ் யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. 99% இல்லைங்க, 100% கிட்டே நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ யாருமே அந்த மாதிரி ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணி தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாதுங்க. அது மாதிரி மட்டும் எந்த கேமாக இருந்தாலும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்கல்ல, அவங்க போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்க. பட் அவங்க வந்து வீடியோவில் வந்து காட்டுறாங்க, லைக் அவங்க வந்து ஒரு 1000 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் கேமில் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னால் ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், அப்படி ட்ரை பண்ணவங்க எல்லாமே 99% கிட்ட லாஸ் மட்டும் தான் ஆவீங்க. அது லாஸ் ஆகிறது மேட்ரு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா அதிகமாக மணி இருக்கவங்க யாருமே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ண மாட்டாங்க. மிடில் கிளாஸ் இருக்கவங்களோ இல்லை அவங்க கிட்ட இன்கமே இல்லாதவங்க தான் அவங்க கிட்ட இருக்க ஒரு 500 or 1000 இல்லை 500 பிலோ அமௌண்ட் இருக்கவங்க தான் போய் ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ட்ரை பண்ணியுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்த அமௌண்ட்டுமே லாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் லாஸ் பண்ணுறது மேட்ரு இல்லைங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃபுட்டுக்காகவோ இல்லை ரூம் ரெண்ட்டுக்காகவோ அந்த மாதிரி வச்சிருப்பீங்க. எதனால இது நான் சொல்றேன்னா, நான் எனக்கும் அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் வச்சு நான் வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன். கேமுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்ஸ்டா செலிபிரிட்டி சொல்றதை வச்சு நான் வந்து ரொம்ப லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தவிர வந்து செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லா படிச்சுட்டு இருக்கேன், LLB ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து பிரியாணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியர் டிகிரி முடிச்சிருக்கேன். இப்போ யூடியூப்ல உங்களுக்கு கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் நான் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ்லாம் போட்டுட்ருக்கேன், பிரியாணி குக்கிங் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன் கைஸ். பர்சனலாக எனக்கு என்ன ஆசைனா, நாம மட்டும் வளர்ந்துடக்கூடாது, என் கூட இருக்கவங்க எல்லாமே வளர்ந்துடணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என் கூட இருக்கவங்களாம் இல்லைங்க, யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா எப்படின்னா நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுக்குது, மணி இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஏதாச்சும் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். பட் மணி ரிலேட்டடாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நானுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ப்ராமிஸாக சொல்கிறேன், என்னால் வந்து நான் ஒரு தள்ளுண்டி கடையில் தான் பிரியாணி கடை போட்டிருக்கேன். எதுக்காக அதை சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு மணி வந்து ப்ராப்ளம் கிடையாதுங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களா, அதுதான் இங்கே வந்து பல பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயம் வந்து கொஞ்சம் அதிக நேரம் டைம் எடுத்துக்குதா, ஸோ மறக்காமல் நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் இருந்தாலும் நான் பண்ணுறேங்க, நான் உங்க கூட நிற்கிறேங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்க கூட கடைசி வரைக்கும் நிற்பேன். அதுக்கு அமௌண்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்க மாட்டேன். உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப நாள் திங்க் பண்ணிகிட்டே இருக்க ப்ராசஸை பண்ண முடியாமல் இருக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே நான் உங்க கூட இருந்து சீக்கிரமாக நீங்கள் எப்படி ஜீரோவில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், இல்லை ஒரு 100% இல்லைனாலுமே ஒரு 90% நீங்கள் போகிற மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுவேன். ப்ளஸ் பல பேர் என்னன்னா, நம்ம பண்ணா எங்க தோத்துருவோமோ, சக்சஸ் ஆகாதோ அந்த மாதிரி நினைச்சு பண்றாங்க. இப்போ நான் இந்த வீடியோ போறோம்ல, இந்த வீடியோக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாலும் சரி, வியூஸே வரனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, நான் அடுத்த வீடியோ போடுவேன். பிகாஸ் ஆஃப் என்னோட மைண்ட் தாட்டை தான். நான் வந்து ஒன்று வருது ஒன்று வரலாம் பார்க்க மாட்டேன். என்னோட ப்ராசஸ் நான் பண்ணிட்டே இருப்பேன். ஒன் டே இட் வில் கம் டு சக்சஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்து எனக்குள்ள இருக்கு. ஸோ அதனால நான் என்னோட வே ஆஃப் லைஃப்ல நான் போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி உங்களோட வே ஆஃப் லைஃப்ல போங்க. சப்போஸ் என்னால் போக முடியல, என்னால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாமல் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்க கூட இருந்து A to Z எல்லா ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.